யூஎஸ்க்கும் ஈரானுக்கும் நடுவில் பீஸ் டீல்ஸ் வந்து முடிஞ்சிருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த பீஸ் டீல் முடிஞ்சதுக்கு அப்புறமா $80 பெர் பேரலுக்கு கீழே வந்து க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து இறங்குச்சு. 110 வரைக்கும் போன அந்த க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து $80 பெர் பேரலுக்கு கீழே வந்து இறங்குச்சு. ஆனா நம்ம ஊரோட மார்க்கெட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்ம கவர்மெண்ட் வந்து இங்க பெட்ரோல் வந்து டீசல் விலையை வந்து ஏத்துனாங்க. ஸோ அது ஏத்துனதுக்கு அப்புறமா இப்ப க்ரூட் ஆயில் பிரைஸ் விழுந்ததுக்கு அப்புறம் இறக்கவே இல்லை. என்ன ரீசனால இறக்கல அப்படின்னா, ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் எல்லாருமே இத்தனை நாள் வந்து அவங்க எல்லாமே லாஸில் தான் வந்து இந்த ஒரு பெட்ரோல் டீசல் எல்லாமே வித்துட்டு இருந்தாங்க. பட் ஆனா இப்போ வந்து க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து கம்மியா கிடைக்குது. பட் ஆனா விற்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க பெட்ரோல் அந்த டீசல் கொடுக்கும்போது அதிகமான ரேட்ல கொடுக்குறாங்க. அதனால கொஞ்ச நாளைக்கு வந்து இங்க கஸ்டமர்ஸ்க்கு டைரக்டா அந்த ஒரு பெனிஃபிட்ஸை பாஸ் ஆன் பண்ணாம, அதாவது நம்மளுக்கு வந்து பாஸ் ஆன் பண்ணாம கொஞ்ச நாள் அவங்க வந்து ப்ராஃபிட் மேக் பண்ண போதான் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால இன்னும் கொஞ்ச நாளைக்கு பெட்ரோல் அந்த டீசல் விலை வந்து இறக்க மாட்டாங்க அப்படின்றது நல்லா தெரியுது. ஸோ இது ஒரு அப்டேட்டா வந்து இருக்கு. 15 to 30 ரூபா பர் லிட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா குறைக்கலாம் இப்போதைக்கு. பட் ஆனா குறைக்க மாட்டாங்க, இதே வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. இதை தாண்டி இன்னொரு அப்டேட். இப்போ வந்து 3 ஆயில் டேங்கர்ஸ் வந்து இங்க ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வந்து கிராஸ் பண்ணிருக்கு. அந்த ஒரு ஆயில் டேங்கர்ஸோட நேம் வந்து டெஷ் வைபப், அப்புறம் வந்து டெஷ் விபோர் அண்ட் சான்மர் ஹெரால்ட் அப்படின்ற 3 ஆயில் டேங்கர்ஸ் வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வழியா கிராஸ் ஆயிருக்கு. அது எல்லாமே க்ரூட் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா கேரி ஆன் பண்ணிக்கிட்டு இந்தியாவுக்கு வந்து வரப்போகுது. ஸோ இதுல வந்து 8.6 lakh மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் க்ரூட் ஆயில் வந்து இருக்கு. 94 இந்தியன் க்ரூ மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. சேஃபா வந்து பாத்தீங்கன்னா இங்க கிராஸ் ஆயிட்டாங்க. ஸோ இன்னும் ஆனா மிக்சட் சிக்னல்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வந்து க்ளோஸ் பண்ண போறதா ஈரான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அதை கையில வந்து எடுத்துக்க போறதா வந்து யூஎஸ் கவர்மெண்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தி நம்ம லேட்டர் வந்து பார்ப்போம். இன்னைக்கு நாள் மார்க்கெட் எப்படி இருக்க போகுது? கிஃப்டோட சிக்னல் பொறுத்தல 17 பாயிண்ட்ஸ் வந்து பிளஸ்ல இருக்கு. அப்படின்னா இன்னைக்கு நாள் மார்க்கெட் ஓப்பன் போது கொஞ்சம் வந்து பிளாட்டா ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ட்ரம்ப் அவர்கள் வந்து திரும்ப வந்து பயமுறுத்தி இருக்காரு. ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாது, பீஸ் அக்ரிமெண்ட்டை தாண்டி நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு சில ஜியோபொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி வந்து நீங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து இங்க ட்ரம்ப் அவர்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான த்ரெட்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு ரீசன்ஸ்லாம் இருக்க ரீசன்னால மார்க்கெட் வந்து இன்னைக்கான கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளாட்டா இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ பாப்பா எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு க்ரூட் ஆயில் வந்து $80 பெர் பேரலுக்கு வந்து திரும்ப வந்து ஏற ஆரம்பிச்சிருக்கு. இவர் சொன்ன அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்னால எஃப்ஐஎஸ் பொறுத்தல ஃப்ரைடே இன்னைக்கு மார்க்கெட்ல 4800 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. டிஐஎஸ் வந்து 1160 கோடி ரூபாய்க்கு வித்திருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ் பை பண்ணிட்டு டிஐஎஸ் வந்து விற்கிறது ஒரு புது ட்ரெண்டா வந்து இருக்கு. இது இப்போ வந்து பாத்தீங்கன்னா நடக்க ஆரம்பிச்சிருக்கு. சுவிட்சர்லாந்துல வந்து பீஸ் டாக்ஸ் வந்து பேச போறதா சொல்லியிருந்தாங்க. யூஎஸ் ஈரான் 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா பேச போறதா வந்து சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா அந்த ஒரு நெகோசியேஷன்ஸ் இன்னும் வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் வந்து இருக்கு. ஈரான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் வச்சிருந்த ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒத்துக்காம அவங்க வந்து வெளியே போயிட்டாங்க. ஸோ யூஎஸ் வந்து மிலிட்டரி ஆக்ஷன்ஸ் வச்சு வார்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டிப்ளமசி வந்து பாத்தீங்கன்னா ஃபெயில் ஆச்சு அப்படின்னும் போது ட்ரம்ப் வந்து இன்னும் செக்யூர் பண்றதுக்கு, அதாவது அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வந்து செக்யூர் பண்றதுக்காக இங்க மிலிட்டரி ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. ஈரான் என்ன ரிப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வந்து நாங்க வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுப்போம், தந்தூர் வழியா எந்த ஒரு இன்டர்நேஷனல் ஆயில் ஷிப்மெண்ட்ஸ் வந்து நடக்காம மாதிரி நாங்க பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ திரும்ப வந்து டாக்ஸ் வந்து ஃபெயில் ஆகுற மாதிரி வந்து இருக்கு. பட் ஆனா என்னதான் இருந்தாலுமே 60 நாளைக்கான சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு அக்ரிமெண்ட் அப்புறம் அந்த நெகோசியேஷன் பீரியட் வந்து இங்க 60 நாள் கொடுத்துருக்க ரீசனால இந்த மாதிரியான டாக்ஸ் வந்தாலும் கூட ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வந்து மூட மாட்டாங்க அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. ஸோ பாப்பா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இன்னமும் சுவிட்சர்லாந்துல வந்து அது வந்து முடிவுக்கு வரல, அக்ரிமெண்டா ஒன்றும் போடப்படல, அது ஒன்றும் அப்படியே போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம வேர்ல்ட்ல என்ன நடக்குது, அண்ட் தென் எக்கனாமி எப்படி போயிட்டு இருக்கு, அண்ட் தென் இன்னைக்கான நாள் மார்க்கெட் எப்படி நடக்க போகுது அப்படின்றத டீட்டெயிலா பார்த்தோம். இப்போ நம்ம ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கான நியூஸ் வந்து போவோம். டாடா குரூப்ல வந்து அகர்தாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனி இந்த பேட்டரி ஆர்டர்ஸ் எல்லாமே எடுத்து பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஜேஎல்ஆர் வந்து ஒரு பெரிய ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க. $530 மில்லியன் ஆர்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சைன் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் 7 இயர்ஸ்க்கு இவங்க தான் பேட்டரி சப்ளைக்கான அக்ரிமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அகர்தாஸ் வந்து இது மூலமா $42 மில்லியன் வந்து பர் இயருக்கு வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. ஃபினான்ஷியலா 2027 அந்த கான்ட்ராக்ட் வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற அந்த ஒரு ரேஞ்ச் ரோவர் எலக்ட்ரிக் வண்டியா இருக்கட்டும், இல்லை அப்படின்னா ஜாக்வாரோட எலக்ட்ரிக் வண்டியா இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே இங்க பேட்டரி சப்ளை இந்த ஒரு கம்பெனி மூலமா தான் தயாரிச்சு கொடுக்க போறாங்க. ஸோ இதுக்கான பேட்டரி பிளான்ஸ் வந்து இங்க குஜராத் அப்புறம் வந்து யூகே எல்லாம் வந்து கட்டிட்டு இருக்காங்க. ஸோ அது எல்லாமே சூப்பரா தான் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் ஒரு சூப்பரான அப்டேட் வந்து நடந்திருக்கு. 3400 கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா தயாரிச்சு கொடுக்க சொல்லியிருக்காங்க. பட் ஆனா இது எல்லாமே எலக்ட்ரிக் வெஹிக்கிளா வந்திருக்கு. இதுதான் ஒரு பிளஸான சைனா வந்திருக்கு. இந்த 3400 வண்டியுமே எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான். இதுல வந்து 2000 வண்டி வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள், ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கிளா வந்திருக்கு. 900 வண்டிகள் வந்து பார்க்கும்போது எலக்ட்ரிக் ட்ரக்ஸா வந்து இருக்கு. 500 வண்டி வந்து பார்க்கும்போது எலக்ட்ரிக் பஸ்ஸஸா வந்து இருக்கு. ஸோ இது எல்லாமே இங்க டிமாண்ட், இ காமர்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், எஃப்எம்சிஜி, அப்புறம் வந்து இங்க சிமெண்ட், ஸ்டீல், அப்புறம் நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே ஓவராலா க்ரோத்ல இருக்க ரீசனால இந்த அளவுக்கு ஆர்டர் வந்து கிடைச்சிருக்கு. கம்பெனிஸ் வந்து இங்க இவியை வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய ஸ்கேல்ல வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளாய்மெண்ட் வந்து பண்றாங்க. டாடா கன்சியூமர்ஸ்ல ஒரு அப்டேட் வந்து நடந்திருக்கு. அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, எபிட்டா மார்ஜின் இப்போ வந்து 13.91% வந்து இருக்கு. அதை வந்து அடுத்த ஒரு 3 வருஷத்துல 17% வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு 17% இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷனையும் அப்புறம் காஸ்ட் மேனேஜ்மெண்ட்டையும் வந்து இங்க கண்ட்ரோல் வந்து பண்ணணும், அதை பெட்டரா வந்து பண்ணணும். அதை எப்படி பண்றாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். டாடா கன்சியூமர் வந்து இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, 189 புது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கதா சொல்றாங்க. இப்போ டோட்டலா இருக்கிற 356 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து புது சேல்ஸ் மாடலுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்கதா சொல்றாங்க. இதனால மார்க்கெட் வந்து ரீச் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
காமர்ஸ் இ காமர்ஸ் ரெண்டுமே சேல்ஸ் வந்து சூப்பரா இருக்கு. 62% வந்து சேல்ஸ் வந்து ஏறி இருக்கு ஃபினான்ஷியல் 2026ல. இந்த கம்பெனியோட புது பிசினஸ் ஆன கேபிட்டல் ஃபுட்ஸ், அப்புறம் வந்து ஆர்கானிக் இந்தியா, அப்புறம் டாடா சம்பன் இது எல்லாமே வந்து ஒரு 4000 கோடி ரூபாய் ரெவன்யூ வந்து கிராஸ் பண்ணிருக்கு. இது ஒரு நல்ல அப்டேட்டா இருக்கு டாடா கன்சியூமர்ஸ்க்கு. வோல்டாஸ் கம்பெனியுமே ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து பண்ணியிருக்கதா சொல்றாங்க. 1 மில்லியன் ஏர் கண்டிஷனர்ஸ் வந்து இந்த பினான்சியல் 2027 வந்து வித்திருக்கதா சொல்றாங்க. அதாவது இந்த ஒரு Q1 மட்டும் ஒன்னும் முடியல. அதுக்குள்ளேயே வந்து 1 மில்லியன் யூனிட்ஸ் வந்து வித்திருக்கதா சொல்றாங்க. இது வந்து ரெக்கார்ட் ஹையா வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ்ல நடந்தது ஒரு பெரிய அப்டேட்டா தான் நம்ம வந்து பார்த்தாகணும். ஏர் கண்டிஷனர்ஸோட டிமாண்ட் வந்து இப்போ சூப்பரா இருக்கு இந்தியால. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நடந்திருக்கு. இந்தியாலே நம்பர் 1 ஏசி பிராண்டா இவங்க தான் கிளைம் பண்ணிக்கிறாங்க. அதை திரும்ப வந்து ரீட்டைனும் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. புதுசா ஏஐ எனபிள்டு ஏசிஸும் அப்புறம் வந்து செலிபிரிட்டி வச்சு மார்க்கெட்டிங் பண்ணியும் இந்த அளவுக்கான சேல்ஸ் வால்யூம் வந்து ரீச் பண்ணிருக்கதா சொல்றாங்க. இது ஒரு நல்ல அப்டேட்டா இருக்கு. சன்ஃபார்மா கம்பெனி வந்து இனோகேர் லைஃப் சயின்சஸ்ன்ற ஒரு கம்பெனி வந்து வாங்க போறதா சொல்லியிருக்காங்க. 271 கோடி ரூபாய் கொடுத்து வாங்க போறாங்க. இது மூலமா இந்த கம்பெனிக்கு என்ன மாதிரியான பிரசன்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும் அப்படின்னா நியூட்ராசிட்டிக்கல் அப்புறம் வந்து வெல்னஸ் மார்க்கெட்ல வந்து இது மூலமா ஸ்ட்ரென்தன் வந்து பண்ணிப்பாங்க. இனோகேர்ன்ற கம்பெனி வந்து இங்க நியூட்ராசிட்டிகல்ஸ், ஃபங்க்ஷனல் ஃபுட்ஸ் அப்புறம் வந்து இங்க வெல்னஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே செல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட ஒரு 400 மெம்பர்ஸ் கொண்ட சேல்ஸ் டீம் வந்து இருக்கு இந்தியால. அது மூலமா சேல்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவோட ஓடிசி அண்ட் வெல்னஸ் மார்க்கெட் வந்து பார்க்கும்போது பினான்சியலா 2024ல 47,000 கோடியா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான எக்ஸ்பெக்டட் மார்க்கெட் வந்து இருந்துச்சு. பட் ஆனா இப்ப 2030ல வந்து 98,000 கோடியா வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்கு. ஸோ அதனால இந்த ஒரு கம்பெனி அக்விசிஷன் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னும் போது சன்ஃபார்மா கம்பெனி அந்த ஒரு வெல்னஸ் ப்ராடக்ட் உள்ள வந்து டைவர்சிஃபை பண்ணிப்பாங்க. இது ஒரு நல்ல அப்டேட்டா வந்து இருக்கு. நிறைய ஐபிஎஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப பைப் லைன்ல வந்து இருக்கு. அதுல பெரிய 2 ஐபிஓ எதுன்னு சொல்லி பார்க்கும்போது என்எஸ்சி அண்ட் தென் ஜியோ. ஸோ இவங்க 2 பேரும் ஐபிஓ வந்து வந்துட்டாங்க அப்படின்னா மார்க்கெட்ல வந்து எஃப்ஐஎஸ் வந்து உள்ள வரதுக்கான சான்சஸ் இருக்கு. புது இன்வெஸ்டர்ஸ் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்கதான் வந்து பேசியிருக்காங்க. இப்ப என்னதான் மார்க்கெட் வளர்டேட்டியா வந்து இருந்தாலும் கூட 250 ஐபிஓ அப்ளிகேஷன்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இது மூலமா மட்டுமே 1.75 lakhs crores வந்து பார்க்கும்போது இப்ப பைப் லைன்ல வந்து இருக்கு. ஒருவேளை மார்க்கெட்ல வந்துச்சு அப்படின்னா இந்த அளவுக்கான அமௌண்ட் வந்து திரட்டிட்டு போவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. எஃப்ஐஎஸோட செல் ஆஃப் வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம் இங்க டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸை தவிர எஃப்ஐஎஸ் எப்படி அட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு அசென்ச்சரோட ரிசல்ட்ஸ் பொறுத்தல நெகட்டிவா வந்து இருக்கு. அந்த அவங்களோட ஃபினான்ஷியல் 2027 கைடன்ஸ் நெகட்டிவா வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ரீசனால என்ன நடந்திருக்கு அப்படின்னு அசென்ச்சர் கம்பெனி மட்டும் இல்ல நம்ம ஊரோட ஐடி ஸ்டாக்ஸுமே வந்து விழுந்துட்டு இருக்கு. டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, எச்எல்டெக், டெக் மஹிந்திரா எல்லாமே வந்து இங்க ஃப்ரைடே அன்னைக்கு மார்க்கெட்ல 6% வந்து இறங்கி இருக்கும். ஸோ நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் 6% வந்து இறங்குச்சு. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏஐ வந்து பாத்தீங்கன்னா புது த்ரெட் வந்து கிளப்பி இருக்கு. இது ஏற்கனவே இருக்கிற த்ரெட் தான். ட்ரெடிஷனல் ஐடி சர்வீஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரெவன்யூ வச்சு இங்க வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், மெயின்டெனன்ஸ், கன்சல்டிங்ல தான் நம்ம ஊரோட கம்பெனிஸ் வந்து அதிகமா ரெவன்யூ பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல இப்போ ஏஐ வந்து வரப்போற ரீசனால மார்க்கெட்ல வந்து இந்த கம்பெனிஸ் எல்லாமே அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இது கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அதனால நம்ம இறங்க வந்து பாத்தீங்கன்னா கன்சிடர் பண்றதுக்கான டைமா வந்து இருக்கு. ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட்ல வந்து ஒரு பெரிய அப்டேட் வந்து நடந்திருக்கு. 1 லட்சம் கோடி ரூபாய் ரெவன்யூ வந்து நாங்க டார்கெட் பண்ணி போக போறோம் அப்படின்னு சொல்றாங்க. 1 லட்சம் கோடி ரூபாய் ரெவன்யூ டார்கெட்ன்றது ஒரு பெரிய அமௌண்டா இருக்கு. இப்போ அவங்க ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்குது வெறும் 22,000 கோடி ரூபாய் தான். பினான்சியலா 2030ல 1 லட்சம் கோடி ரூபாய் வந்து ஜென்ரேட் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. அதுக்கான பிளான்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. 30,000 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. இது வந்து ஏஐக்காகவும் அப்புறம் ரோபோட்டிக்ஸ் வச்சு இந்த ஒரு ஃபுட் பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ண வைக்க போதா வந்து சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே 10,000 கோடி ரூபாய் வந்து போட்டிருக்கதாகவும் சொல்றாங்க. கேம்பா பிராண்ட் வந்து 4,700 கோடி ரூபாய் வந்து கிராஸ் பண்ணிருக்கு சேல்ஸ் வைஸ்ல. இண்டிபெண்டன்ஸ் பிராண்ட் வந்து 2,600 கோடி ரூபாய் வந்து கிராஸ் பண்ணிருக்கு சேல்ஸ் வைஸ்ல. இது எல்லாமே புது growth இன்ஜின்ஸா இருக்கு. இதுல இருந்து நல்ல டெவலப்மெண்ட் வந்து இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு கம்பெனில இது ஒரு நல்ல அப்டேட்டா தான் வந்து இருக்கு. ஜியோ மார்ட் மூலமாவும் அண்ட் தென் ஸ்மார்ட் பஸார் மூலமாவும் நல்ல ஒரு எக்ஸ்பென்ஷன்ஸ் வந்து பண்றாங்க. 5,000க்கு மேல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து இருக்காங்க. இது ஒரு நல்ல அப்டேட்டா தான் இருக்கு ரிலையன்ஸ் கன்சியூமர்ஸ்க்கு. அடுத்ததா இந்தியாவுக்கும் யூகேக்கும் நடுவில் இங்க ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது வந்து ஜூலை 15ல இருந்து எஃபெக்டிவ் வந்து வரப்போகுது. இது மூலமா எந்த கம்பெனிஸ்லாம் பெரிய பெனிஃபிட்டா இருக்க போகுது அப்படின்னா மெயினா ஆட்டோமொபைல் பிளேயர்ஸ்க்கு இவி, ஹைபிரிட் கார்ஸ் அப்புறம் இந்த ஹைட்ரஜன் வெஹிக்கல்ஸ்லாம் யாரெல்லாம் மேக் பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்களுக்குலாம் ஒரு பெரிய பெனிஃபிட்டா வந்து இருக்க போகுது. இப்போ மாருதி சுசுகி இருக்காங்க, மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா உள்ள இருக்காங்க, டாடா மோட்டர்ஸ் எல்லாம் வந்து உள்ள இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே யூகேவோட இவி மார்க்கெட்ல வந்து என்டர் ஆக போவதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு 17,600 வண்டி வந்து பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. பட் ஆனா இதுல இருந்து 88,000 வண்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. மாருதி சுசுகி ஏற்கனவே மேக் இன் இந்தியா ஃபார் த வேர்ல்ட் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜில வந்து போயிட்டு இருக்காங்க. இந்தியாவில காசு மேக் பண்ணி உலக லெவலில் வந்து விற்கணும். அந்த ஒரு மூவுக்கு இது வந்து பெனிஃபிட்டா வந்து இருக்க போகுது. ஏற்கனவே யூரோப்ல வந்து ஈவிடாரான்ற பிராண்ட் வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எம்என்எம், டாடா மோட்டர்ஸ் எல்லாமே அவங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து இங்க யூகே மார்க்கெட்ல எடுத்துட்டு போக போறாங்க. எலக்ட்ரிக் எஸ்யூவி, இவி பிசினஸ் எல்லாமே அங்க வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. இது வந்து டாடா மோட்டர்ஸ்க்கும் நல்ல அப்டேட், மஹிந்திரா அண்ட் மஹிந்திராக்கும் நல்ல அப்டேட். அந்த 2 ஸ்டாக்ஸ் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு நல்ல அப்டேட்டா பார்த்துப்போம். ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஐபிஓ வந்து வர போறாங்க. இந்த ஒரு ஜியோ பிளாட்ஃபார்ம் பிசினஸே வந்து ஹெவியா டிபெண்ட் ஆகிட்டு இருக்கிற ஏரியா வந்து என்னன்னு சொல்லி பார்க்கும்போது டெலிகாம் ஸ்பெக்ட்ரம் அப்புறம் அதுக்கான லைசன்சஸ். இந்த இடத்துல எல்லாமே ஒரு பெரிய கன்சர்ன் வந்து இருக்கு. ரெகுலேட்டரி அப்ரூவல்ஸ் எல்லாமே கிடைக்குது கொஞ்சம் க்ரூஷியல்ஸ் தான். ஸோ இதனால வந்து ஃபியூச்சர் growth வந்து அடி வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்கு. இது வந்து இந்த ஐபிஓ வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்க்கும்போது நெகட்டிவா ஃபீல் பண்ற இடம் இந்த ஒரு ஏரியாவா வந்து இருக்கு. இப்ப நெட்வொர்க் டெக்னாலஜி ரிஸ்க்லாம் என்ன அப்படி சொல்லி பார்க்கும்போது இப்ப நெட்வொர்க் வந்து டக்குன்னு அவுட்டேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஃபைபர் வந்து கட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஃபியூச்சர் டெக்னாலஜிஸை பொறுத்தல இப்ப சேட்டலைட் இன்டர்நெட் வரப்போகுது. இது எல்லாமே வந்து பார்க்கும்போது கஸ்டமர் குவாலிட்டி வந்து அஃபெக்ட் பண்ணும். கஸ்டமரோட growth வந்து பார்த்தா அஃபெக்ட் பண்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு.
ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு இந்த ஒரு கம்பெனில வந்து பார்க்கும்போது 12.8% வந்து ஃபினான்ஷியல் 2024 வந்து இருந்தாங்க. பட் ஆனா இப்போ ஃபினான்ஷியல் 2026 வந்து 10% தான் வந்து இருக்காங்க. புது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பெருசா வந்து எஃபெக்டிவா வந்து இல்ல. ஸோ 77% ஆஃப் த ரெவன்யூ இன்னும் டிபெண்ட் ஆகிட்டு இருக்க இடம் வந்து பார்க்கும்போது இங்க வந்து ரீட்டைல் ப்ரீபெய்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதில் தான் வந்து டிபெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து சிங்கிள் சேனல் தான் டிபெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. மற்ற ஏரியாலே வந்து வந்துட்டு இருக்காங்க. பட் ஆனா இப்போ வரைக்குமே ரீட்டைலோட ப்ரீபெய்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் தான் அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த கம்பெனியோட காம்படிட்டர் யாரு? ஏர்டெல் தான். ஸோ இப்போ ஏர்டெலுக்கும் இவங்களுக்கு கம்பேரிசன் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இங்க ஜியோவை பொறுத்தவரை லார்ஜஸ்ட் டெலிகாம் பிளேயரா வந்து இருக்காங்க. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். 1.29 lakh crore வந்து பாத்தீங்கன்னா ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிருக்காங்க இந்த ஒரு ஃபினான்ஷியல் 2026 41% மார்க்கெட் ஷேர் இவங்க கிட்ட தான் இருக்கு. பாரதி ஏர்டெல் பொறுத்தவரை இவங்களுமே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஸ்டெடியா வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஃபினான்ஷியல் 2026 இவங்களுக்குமே சூப்பரா தான் வந்திருக்கு. 373 மில்லியன் கஸ்டமர்ஸ் வந்து இவங்க கிட்ட வந்து இருக்காங்க. ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசரை பொறுத்தவரை இங்க ஏர்டெல் தான் வந்து பாத்தீங்கன்னா லீடிங்ல இருக்காங்க. ஒரு யூசர் கிட்ட இருந்து 257 ரூபாய் வந்து சம்பாதிக்கிறாங்க. பட் ஆனா ஜியோ வந்து பார்க்கும்போது 212 ரூபாய் தான் சம்பாதிக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து பெட்டரா வந்து மணி மேக் பண்றது ஏர்டெல் தான் வந்து இருக்காங்க. இப்ப ஜியோட எபிட்டா பார்த்தோம் அப்படின்னா 16%, 69,800 கோடி ரூபாய் வந்து மெயின்டைன் பண்றாங்க. இங்க மார்ஜின்ஸை பொறுத்தவரை 54% வந்து மெயின்டைன் பண்றாங்க. பட் ஆனா ஏர்டெல்ல பொறுத்தவரை இதோட ஸ்ட்ராங்கான ப்ராஃபிட்டபிலிட்டியில வந்து இருக்காங்க. 83% வந்து பாத்தீங்கன்னா மொபைல் மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுலயுமே ஏர்டெல் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்கிறாங்க. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவா வந்து பார்க்கும்போது ஜியோ கிட்ட இருக்கிறது வந்து 4,000 கோடி ரூபாயில இருந்து 21,400 கோடி ரூபாய் வந்து ஃபினான்ஷியல் 2026 வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்டா இருக்கு. பட் ஆனா ஏர்டெல்ல பொறுத்தவரை 49,900 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவா வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 25% வந்து ஏறி இருக்கு. 50,000 கோடி ரூபாய்க்கு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவே வந்து வச்சிருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலுமே ஏர்டெல் தான் வந்து லீடிங்ல வந்து இருக்காங்க. ஜியோ பொறுத்தவரை கொஞ்சம் வந்து பின்னுக்கு தள்ளி தான் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐபிஓ வந்து வரட்டும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்ப இந்த வாரம் மட்டுமே 8 ஐபிஎஸ் வந்து வரப்போகுது. இந்த 8 ஐபிஎஸ்ல நம்ம வந்து பார்க்க போது ஒரு ஐபிஓ பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த ஒரு 8 ஐபிஓலுமே 5 ஐபிஓ வந்து பார்க்கும்போது மெயின் போர்டு ஐபிஓ வந்து கிடையாது. எல்லாமே எஸ்எம்இ ஐபிஓ. அது எல்லாமே நம்ம ஸ்கிப் பண்ணிப்போம். மெயின் போர்டு ஐபிஓ வந்து எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வாட்டர்வேஸ் லீசர் டூரிசம்ன்ற ஒரு கம்பெனி, அட்விட் ஜுவல்ஸ்ன்ற ஒரு கம்பெனி, சிஎஸ்எம் டெக்னாலஜிஸ்ன்ற ஒரு கம்பெனி. நம்ம ஏன் இந்த அட்விட் ஜுவல்ஸை மட்டும் பாக்குறோம் அப்படின்னா இந்த ஒரு கம்பெனி இருக்கிற அந்த ஒரு ஐபிஎஸ் எல்லாம் வருது பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் வந்து கம்பேர் பண்ணும்போது இந்த அட்விட் ஜுவல்ஸ்ல வந்து நமக்கு லிஸ்டிங் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அந்த ஒரு பிசினஸ் வந்து நமக்கு ஓரளவுக்கு புரியுற மாதிரியே வந்து இருக்கு. மத்த பிசினஸும் ஓகே தான். பட் ஆனா அந்த இடத்துல ரிஸ்க் நிறைய வந்து இருக்கு. இப்ப இந்த அட்விட் ஜுவல்ஸை பத்தி கொஞ்சம் வந்து டீட்டெயிலா பார்ப்போம். 23ஆம் தேதியில இருந்து 25ஆம் தேதி வரைக்கும் ஓப்பன்ல இருக்க போகுது. அதாவது நாளில இருந்து ஓப்பன்ல இருக்க போகுது. 165 கோடி ரூபாய் வந்து இங்க திரட்ட போறதா சொல்லியிருக்காங்க. எல்லாமே ஃப்ரெஷ் இஷ்யூஸ்ல தான் வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு அமௌண்ட் எடுத்துட்டு போய் அந்த ஒரு கம்பெனி தான் வந்து திரும்ப இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. கடன் வந்து இருக்கு. அதையும் வந்து கட்ட போதா வந்து சொல்லியிருக்காங்க. 130ல இருந்து 138 ரூபாய் பிரைஸ் பேண்ட். ஸோ இப்ப இருக்கிறதுல ஹையஸ்ட் பிரைஸ் 138 வச்சாலும் கூட இப்போதைக்கு 202 ரூபாயில வந்து பாத்தீங்கன்னா அன்லிஸ்டட் மார்க்கெட்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ 64 ரூபாய் வந்து இங்க எக்ஸ்ட்ராவா வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. 46% பிரீமியம் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 14,000 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த ஐபிஎல் வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ணலாம். இவங்க வந்து ஒரு ஜெய்ப்பூர் பேஸ் பண்ண கம்பெனி. இவங்க வந்து ஸ்டட்டட் ஜுவல்லரிஸ், அப்புறம் வந்து இங்க டைமண்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரம்போஜோ அப்படின்ற ஒரு பிராண்ட் வந்து இருக்கு. இந்த ரம்போஜோ பிராண்டுக்கு கீழே தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஜுவல்லரி ரீட்டைல், அப்புறம் வந்து எல்லா ஜுவல்லரி டீலர்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இவங்களோட மெயின் பிசினஸ். ரெவன்யூ வந்து 47 கோடி ரூபாயில இருந்து இப்ப இந்த பினான்சியல் 2025ல 125 கோடி ரூபாவா ஏறி இருக்கு. 10 கோடி ரூபாயில இருந்து 25 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்டும் மேக் பண்றாங்க. சோ எல்லாமே நல்லா இருக்கு. இந்த ஒரு ஐபிஓ மட்டும் நம்ம அப்ளை பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். நாளைக்கு இதை பத்தி டீட்டெயிலா வந்து பார்ப்போம். சோ இவ்வளவுதான் இன்னைக்கான ஓவரால் வீடியோ. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.